Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினராக இருந்த ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கைகளை, தௌஹீதினுடைய கொள்கைகளை சொல்ல ஆரம்பித்த பொழுது, அந்த நாளில் மக்காவில் ஒரு சிறந்த, ஓரளவு செல்வ வசதி மிக்க ஒரு வாலிபர் வாழ்ந்து வந்தார். இந்த வாலிபர் இவருடைய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு சொன்னா, அம்பு எறிவது. அம்பு எறிவதிலே என்னென்ன கலைகள் இருக்குது, எத்தனை கலைகள் இருக்குது, அத்தனை கலைகளையும் அறிந்து கொள்வது, அம்புகளை செய்வது, தன்னுடைய கையாலேயே அம்பு செய்து அந்த அம்பை வேட்டைக்கு பயன்படுத்துவது, இதிலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் உள்ளவராக இருந்தார் ஒரு வாலிபர். இந்த வாலிபர் வளர்ந்து பெரிய ஆளான பொழுது இவருடைய தாய் வழியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஹாபி அவர்கள் தாய் மாமனாக கருதப்பட்டார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாயார் ஆமினா அம்மையார். ஆமினா அம்மையாருடைய வழியிலே இவர் ஒரு சொந்தக்காரராக, உறவினராக இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் யாரிடத்திலும் இந்த சஹாபியை அறிமுகம் செய்யும் பொழுதும், ஹாதா ஹாலி, இவர் என்னுடைய தாய் மாமா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து வந்தார்கள். அவர்கள் யார் என்றால், மக்காவிலே ஆரம்ப காலத்திலேயே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு கனவு காணுகின்றார். எப்படிப்பட்ட கனவு என்றால், இவருடைய தாய் இவரை ஏதோ ஒரு கடலிலே கொண்டு தள்ளுவதை போன்று, அவருக்கு கடலா அல்லது இருளா என்று அவரால் சொல்ல முடியவில்லை. கனவு என்பது பொதுவா என்னன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அப்ப அந்த தாய் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இருள் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டா அதுல தத்தளிச்சுட்டு இருக்காரு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தத்தளிச்சுக்கிற பொழுது திடீர்னு அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சந்திரன் தெரியுது. அந்த இருள்ல எந்த பாதையில போறது, எப்படி போறதுன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிடுறாரு. கனவு காண்றாரு. அந்த மாதிரி முன்னாடி போனா பார்த்தா அங்க ஏற்கனவே அதே பாதையில சென்ற 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அலி இப்னு அபி தாலிப், அபூபக்கர் இப்னு அபூ ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற 3 பெரும் சஹாபாக்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை ஒரு கனவுல பாக்குறாரு. பார்த்த உடனே தன்னுடைய தாயிட்ட வந்து கேட்கிறாரு. ஏன்னா தாய் மேல இவருக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப முஹப்பத்து. எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய தாய்க்காக வேண்டி எதுவும் செய்வார், அப்படிப்பட்ட தாய் பற்று உள்ளவர். அவன் அம்மாட்ட வந்து கேட்கிறாரு, அம்மா நீ என்ன ஏதாவது கடல்ல எப்பமாதிரி என்ன தள்ளுவியா, அப்படிதான் உனக்கு ஆசை இருக்குதா? ஏன்னா கனவு. இவர் யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட விளக்கு கேட்கறது, இதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியல. தன்னுடைய அம்மா தானே தன்னை கடல்ல தள்ளி விடுறா, அதை பார்த்து நேரம் அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அம்மா சொன்னா, என்னப்பா என்ன செய்தி? இல்ல இந்த மாதிரி அவர் கனவுன்னு கண்டேன், நீ என்ன ஒரு கடல்ல தள்ளுற மாதிரியும், அப்போ ஒரு சந்திரன் வானத்திலிருந்து உதயமாகி அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல, நிலாவுடைய வெளிச்சத்துல நான் அப்படியே அந்த இருள்ல தடமாறி போற மாதிரியும் நான் கனவு கண்டேன் அப்படின்னு உடனே, அதெல்லாம் சும்மா பைத்தியகரத்தனமா கனவு, பெருசா நினைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விரட்டி விட்டுறான். சோதனை அன்றைய மறுநாள் காலையில் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. என்னன்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்துகின்றார். அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹியை மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நேர நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் அபூபக்கர்ட்டையும் அலிட்டையும் ஸெய்த் இப்னு ஹாரிஸா 3 பேர்ட்டையும் போறாங்க. ஏன்னா அந்த 3 பேர் தானே பார்த்தாங்க கனவுல. அந்த 3 பேர்ட்ட கேட்கறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டேன், என்ன செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இதுதான் எங்களை நீ கண்ட கனவுடைய பலன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல ஆரம்பித்து மிகச் சரியாக 7வது நாள் அவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. 7வது நாள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதுணையா ஒத்தாசையா இருக்கிறாங்க. இவங்க மக்காவாசிங்கிறதுனால மக்காவாசிகள் மற்ற ஏழை மக்களையும் மற்ற அடிமைகளையும் போட்டு அடிச்ச மாதிரி இவங்களை அடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. தயங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்ல ஒரு முறை வந்துட்டு இருக்காங்க ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ். மற்றவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹப்பாபுக்கு, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு, ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி பெரிய கொடுமை பெரிய வேதனை எல்லாம் ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க மக்காவை சார்ந்தவர், நல்ல குடும்பத்தில் உள்ளவர், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறைஷி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதில் சாத் ரலியல்லாஹு வழியில நிறுத்தி எங்க போயிட்டு வர்ற அப்படிங்கிறான். சாத் ரலியல்லாஹு அன்ஹு யதார்த்தம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை பார்த்துட்டு வர்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு பார்த்துட்டு வர்றேன், அவங்கள்ட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. உடனே அந்த குறைஷி என்ன பண்ணா, சத்தமோடு கத்த ஆரம்பிச்சான், ஓ குறைஷிகளே பாருங்க, முகமதுடைய சஹாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சு, எங்க போறேன்னு கேட்கிறேன், தைரியமா அங்கதான் போயிட்டு சொல்றான், எல்லாரும் பயந்து பயந்து மறைஞ்சு போயிட்டு வந்துருக்காங்க, தைரியமா நான் அங்க போயிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்னும் புரியல, ஏன் இவன் கத்துறான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னங்கிற, இப்போ அவன் ஏத்து கேட்கறாங்க, இப்ப என்னங்கிற, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தேன், என்ன பண்ண போற இப்ப நீ அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான், அந்த குறைஷி, அதாவது நமக்கு பக்கத்துல நிறைய இருக்குது, துணைக்கு ஆளுக்கு நிறைய இருக்காங்கிற தைரியத்தில் என்ன பண்ணா, அதில் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒரே அடி அடிச்சான், பலாருன்னு அடிச்ச உடனே அதில் சாத் ரலியல்லாஹு வந்துச்சு கோவம். பக்கத்துல ஒரு ஒட்டக எலும்பு கிடந்துச்சு, ஒட்டகத்தோட எலும்பு, அந்த எலும்புக்கு ஒரே போட்டா மண்டை 2 பொளந்துருச்சு, அந்த குறைஷியுடைய மண்டை 2 பொளந்துருச்சு. இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டப்பட்ட முதல் ரத்தம் இதுதான், இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டம். அதுக்கப்புறம் மற்ற சஹாபாக்கள் ரத்த காயப்படுறது, அடிபடுறது, ரத்தம் ஓடுறதுலாம் அப்புறம் தான். இது இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி இஸ்லாம் அறிமுகம் செஞ்சு 7வது நாளே நடக்கிற சம்பவம், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி போயிட்டு வரும்போது நடக்கிற சம்பவம். அதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், அவங்க செய்யற அதாப பூரா சித்திரவதையை பூரா நீங்க தாங்கிக்கங்க, பொறுமையா இருக்கிற வசனம் அடுத்ததான் வருது. அதுல சாத் ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் அப்புறம் வரட்டும், முதல்ல கையில கிடைச்சது என்ன பண்ணுவோம், இவன்ட்டே நம்ம தற்காத்துக்காக அவன் அடிச்ச உடனே ஒட்டக எலும்புக்கு ஒரே போடுறாங்க, மண்டை 2 பொளந்தது. அதுல இருந்து குறைஷிகள் பயப்பட ஆரம்பிச்சவதான் மத்த எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க, ஆனா சாத் ரலியல்லாஹு அடிக்க மாட்டாங்க, எங்க இவருக்கு ஒட்டக எலும்பு தூக்கி வரோம் அப்படின்னு சொல்லி பயத்துல. இப்படியே அதுல சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதனால அவங்களுக்கு மற்ற சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை எந்த அளவுக்குன்னா, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட வேதனை செய்யப்பட்டுச்சு. அவங்க கூட என்ன பண்ணாங்க, போட்டு அடிச்சாங்க ஆரம்பத்துல, பின்னாலதான் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு மத்தவங்க விட்டுறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து இஸ்லாத்தை ஏத்தாங்க சொன்னா, உங்களுக்கு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா வரலாறு சொன்னேன், அவங்க கிஃபாரா குலத்துல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பொழுது அவங்களே போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்திற்காக வேண்டி அடி வாங்காத எந்த சஹாபியுமே இல்ல, அதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தவிர. ஏன்னு சொன்னா, ஆரம்பத்திலே ஒட்டக எலும்புக்கு ஒரே போடப்பட்டு மண்டை உடைச்சதுனால மற்ற குறைஷிகள் கிட்ட வர்றதுக்கே பயந்தாங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பற்று முகப்பத் வச்சு அவர் சாத் ரலியல்லாஹு தஆலா மக்காலே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தனக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். நேற்று பார்த்த ஒரு சஹாபி யாருங்க, நேற்று சஹாபியை பார்த்தோம், இன்னைக்கு சஹர்ல சாப்பிட்டதே மறந்து போச்சு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பார்த்த நேற்று, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சதுங்க, உம்மு சுலைம் என்ற பெண் மீது கொண்ட காதல், உம்மு சுலைம் என்ற பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காண்டி போறாங்க.
அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து முஸ்லீமா இருக்கிற, நீ காஃபிரா இருக்கிற. அப்புறம் தான் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது, அப்புறம் ஹிதாயத் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாத்தை ஏத்து ஒரு பிறந்த சிறந்த சஹாபியா மாறுறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். அப்ப ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமையா சொல்லுவாங்களா, எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, வேற எந்த சஹாபிக்குமே இல்லாத பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அல்லாஹ் எனக்கு நேரடியா கனவின் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான், எனக்கு கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமையா சொல்லுவாங்களாம். ஆனா ஆரம்ப காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஹிதாயத்தை கொடுக்கும் பொழுது அதுல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, இன்னும் சில சஹாபாக்களுக்கு அந்த மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான். அதுல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கும் கனவின் மூலமா ஹிதாயத்து கிடைச்சது. அதே மாதிரி ஸஅத் ரலியல்லாஹு தஆலா மாதிரி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆட்டு இடையை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அபூ ஜஹல் பத்ர் போர்ல கொல்லப்பட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அபூ ஜஹலுடைய நெஞ்சி மேல காலை வச்சுக்கிட்டு என்ன போதுமா உனக்கு எதிர் கேட்டாங்க. அப்ப அபூ ஜஹல் என்ன சொன்னா, நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்ட ஆட்டு இடையனே, எடச்சி மகனே, நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்டு. அப்ப அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆட்டு இடையனா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டே வரும்பொழுது அவங்களும் கனவு காண்றாங்க. அவங்க எந்த மாதிரி கனவு காண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாரு, அவரை பிடிச்சி நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு. ஒரு நெருப்புல பிடிச்ச தந்தை தள்ளுறாரு. தள்ளும் பொழுது நெருப்புல போய் உள்ள போறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இப்படி அவர் இழுத்து போடுறாரு. திரும்ப அவருடைய தந்தை என்ன பண்றாரு, தாப்பினாரு, மறுபடியும் நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து போடுறாரு. இப்படியே இழுத்து போடவும் அத்தா இவரை இப்படி தள்ளவும் யாரோ ஒரு மனுஷன் கையை பிடிச்சி இழுக்கவும் இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்மளை காப்பாற்றுற மனுஷன் யாரு திரும்பி பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இது அவருடைய கனவு. அப்ப இப்படி அதுக்கப்புறம் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் நம்மளை தந்தை நெருப்புல தள்ளுறாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மளை வந்து கையை பிடிச்சி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா நேர்வழி காட்டினா ஹிதாயத்தை கொடுத்தான். இன்னைக்கு நம்மளே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கனவு காணுவாங்க. கனவுக்கு வந்து பலனு கேட்பாங்க, அதுல இந்த மாதிரி கனவு கண்டேன், அந்த மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம், இப்பெல்லாம் கேட்கறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல கனவு என்பது வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு அப்படின்னாங்க. வஹீனுடைய எப்படி வஹீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுக்குறானோ அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பெரிய நியாமத் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல கனவு கண்டா அப்படின்னு சொன்னா அந்த கனவு வந்து வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு. அப்ப வஹீ என்பது எப்படி அல்லாஹ்விலிருந்து வர்ற உத்தரவோ அதே மாதிரி கனவு என்கிறது என்னது, அல்லாஹ்விலிருந்து வர்ற உத்தரவு, நல்ல கனவு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒரு மூமின் நல்ல கனவு காண்பாரையானால் அந்த கனவு அது அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சைக்கிளையாக இருக்கலாம். இந்த காரியத்தை செய்ய அல்ல இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், இப்படி முடிவெடு, இப்படி முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம் கனவு என்பது. ஆனா அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது, அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, அவங்களுக்கு கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க, கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கையில வலது கையில ஒரு காப்பு, இடது கையில ஒரு காப்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, நமக்கு ஏன் தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கு, ஆண்கள் தங்க அணியிறது ஹராமு, அதுல ஆம்பளைக்கு வந்து காப்பு அணியிறது அசிங்கம் இல்ல, கேவலம் இல்லையா, அவர் ஆம்பளை காப்பு அணியிறது, காப்புங்கிறது பெண்களுடைய அது அணிகலன், அது ஆம்பளைக்கு போடுறதுக்கே நமக்கு இப்படி அறியப்பட்டிருக்குது அப்படி யோசிக்கும் பொழுது கனவுலயே அவங்களுக்கு சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த 2 காப்பையும் கையினால ஊதுங்க அப்படின்னு அறிவிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால ஊதுறாங்க, அந்த 2 காப்பு காணாம போயிடுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணா மறுநாள் காலையில ஃபஜ்ர் தொழுகையில சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், எனக்கு வந்து கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப நான் பார்த்த நமக்கே இந்த தங்க காப்பு அணிவிக்கப்பட்டது, அதுவும் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம் அப்படி யோசிச்ச உடனே அப்ப எனக்கு சொல்லப்படுது வாயினால ஊதுங்கன்னு சொல்லி நான் ஊதுறேன், அந்த 2 தங்க காப்பு காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்லுவது அந்த கனவுக்கு என்ன விளக்கம், நீங்க கண்ட அந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 தங்க காப்புவே எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய 2 பொய்யர்கள். 2 தங்க காப்புமே என்னது, எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய 2 பொய்யர்கள், ஒருத்த முசைலமத்துல் கஸாப், இன்னொருத்த அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒருத்த தன் நபியின் வாதாடுனா அது யாருக்கு கேவலம், அது யாருக்கு கேவலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலம். ஹைர் எனக்கு ஊதுங்கன்னு சொல்லப்படுச்சு, அந்த 2 காணாம போயிடுச்சு. அப்ப நான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த 2 பேருமே கொல்லப்படுகிறார்கள், முசைலமத்துல் கஸாபும் கொல்லப்படுறான், அஸ்வதுல் அனசியும் கொல்லப்படுறான்.
இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஒரு முறை அதற்கு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கோப்பை நிறைய பால் இருக்குது, பாலை குடிச்சிட்டு மீதி பாலை என்கிட்ட தர்றீங்க, நான் அந்த பாலை வாங்கி நிறைய குடிச்சிட்டேன், நான் நீங்க மீதி தர பாலை வாங்கி நான் குடிச்சிட்டேன், அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்கிட்ட நிறைய ஞானம் படிச்சுப்பீங்க, பால் என்பது அறிவை குறிக்கும், என்னிடத்துல இருந்து நீ நிறைய ஞானத்தை படிச்சுப்பீங்க. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. அந்த தங்க காப்பு அணிவிக்கிற மாதிரி உள்ள கனவு, அதே மாதிரி பால் குடிக்கிற மாதிரி உள்ள கனவு, இது எல்லாமே புகாரி ஷரீஃப்ல இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் நிறைய கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடக்க இப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம காணக்கூடிய கனவுக்கும் யார்கிட்ட விளக்கம் கேட்கறது, யார்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு முஹம்மது இப்னு சீரீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்க கனவுக்கு பலன் சொல்றதுல ரொம்ப பெரிய திறமைசாலியா இருந்தாங்க. எப்படிப்பட்ட கனவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அது எந்த கனவு, எந்த நேரத்தில் பார்க்கறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து கனவுல பலன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கனவின் பலன்கள், கனவுல ஆட்டை பார்த்தா இது, மாட்டை பார்த்தா இது, குதிரையை பார்த்தா இது, ஒட்டகத்தை பார்த்தா இது, நாயை பார்த்தா இந்த பலன், பேயை பார்த்தா இந்த மாதிரிலாம் என்ன பண்றது, கனவின் பலன் புக்கு போடுறாங்களே, இந்த பலன்கள்லாம் ஆதாரப்பூர்வமான பலன்களோ அல்லது உண்மையான பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாம கனவு கண்டோம், அந்த கனவு வஹீனுடைய ஒரு வகையா இருக்க முடியுமா? இப்ப நாம காணக்கூடிய கனவு நல்ல கனவு வஹீனுடைய ஒரு வகையா இருக்க முடியுமான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் நல்ல கனவு காணும் பொழுது நிச்சயமாக அது வஹீனுடைய ஒரு வகையா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம காண்ற கனவு எந்த மாதிரி கனவு காண்றோம், பேய் பிசாசி வரும். ஹஸ்ரத் ஒரு கனவு கண்ட ஹஸ்ரத், அப்படியே கபர்ஸ்தான்ல போகும்போது ஒரு பேய் ஒண்ணு வந்துச்சு, அப்படியே அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் நம்மள கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு செய்ய வேண்டிய தஸ்பீஹாத்துகளை திக்ர்களை செஞ்சுட்டு அன்றைய பொழுதுல நாம் செஞ்ச பாவங்கள் என்ன, நன்மைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு நாமே கணக்கிட்டு அதே நிலைமையில ஒதுவோடவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர சுன்னத்தான துஆக்களை ஓதிக்கிட்டு சுன்னத்தான முறையில தூங்குனா இன்ஷா அல்லாஹ் நல்ல கனவு வரும். என்ன கனவு வரும்? நல்ல கனவு வரும். இவருங்க படுக்கிறதே டிவியை பார்த்துட்டே படுக்கிறது, அங்க நடக்கிற டான்ஸையும் ஆட்டத்தையும் பாட்டையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குவாரு. அப்ப இவர் கனவுல ஜிப்ரீல் மலக்குமாரெல்லாம் வருவாங்க, பேய் பிசாசு தான் வரும், அப்படித்தானே? இது கனவுல பேய் பிசாசு வரும். மறுநாள் காலையில அஜத் உயிரை வாங்குறது, நான் இப்ப கனவு கண்டேன், அது என்ன விளக்கம், டிவி பார்க்க கூடாது விளக்கம். அவ எதுக்காக சொல்றதுன்னா, நல்ல கனவு என்பது நிச்சயமாக வஹீனுடைய பரக்கத்துல உள்ளது. ஆனால் இன்னைக்கு நாம காண்ற கனவு இருக்கு பாருங்க, பேய் பிசாசு வர்ற மாதிரி. இன்னும் சில பேர் எந்த மாதிரி கனவு காணுவாங்கன்னா, ஹஜ்ரத் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு, பணமா கொட்டுற மாதிரி கனவு. அப்ப பகல் பூரா எந்த சிந்தனையில் இருக்கா அந்த சிந்தனை ராத்திரி கனவுல வரும், பகல் எந்த சிந்தனையில் இருக்காரோ அந்த சிந்தனை பெரும்பாலும் ராத்திரில கனவுல வரும். இந்த மாதிரி கனவுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அந்த கனவு என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு நாம கனவு கண்டோம் என்றால் அது நல்ல கனவா இருந்தாலும் சரி கெட்ட கனவா இருந்தாலும் சரி, அந்த கனவை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அலையக்கூடாது. யார் கனவுக்கு பலன் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன பலன், என்ன விளக்கம் கேட்டு அலையக்கூடாது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு உலகில கனவுக்கு ஒழுங்கான பலன் சொல்லக்கூடிய திறமை யாருக்குமே கிடையாது. யார்கிட்டயாவது கேட்டீங்கடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு அவங்க மனசுல என்ன பண்றது அர்த்தம் சொல்லி விடுவாங்க, அவங்க கற்பனை என்ன பண்றது அர்த்தம் சொல்லுவாங்க. கிட்ட இந்த மாதிரி கனவு கண்டது என்ன விளக்கம் கேட்டா, இது என்ன சொன்னா திருப்தி அடைவாரு, நல்ல கனவு தாங்க போங்க அப்படின்றது. அப்ப எதுக்காக சொல்றதுன்னா, இந்த மாதிரி கனவு நீங்க கண்டோம்னா யாரையும் தூக்கிட்டு அலையக்கூடாது. என்ன பண்ணணும், அன்றைய ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தா தொழுதுட்டு, இரவுல கனவு கண்டோம்னா ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தா தொழுது முடிச்ச பிறகு, யா அல்லாஹ் நான் கண்ட கனவுடைய பலன் நன்மையா இருந்தா சீக்கிரம் அந்த நன்மையை எனக்கு கொடு, இதனுடைய பலன் ஏதாவது கெடுதலா இருந்தா அதை விட்டு என்ன பாதுகாத்து முடிஞ்சு போச்சு. அதோட அந்த கனவு மறந்துடுறோம், அதை தூக்கிட்டே அலாம் அந்த மாதிரி கனவு கண்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்ன அர்த்தம் சொல்லி யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தான் நன்மையும் தரக்கூடியவன் தீமையும் தரக்கூடியவன். அதனால அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு, யா அல்லாஹ் நல்ல பலனா இருந்தா சீக்கிரம் எனக்கு கொடு, கெட்ட பலனாக அதை விட்டு என்ன பாதுகாத்துற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாரத்தை போட்டு நம்முடைய ரொட்டீன் வேலைகள் அலுவல்களை ஈடுபட ஆரம்பிச்சிடும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுக்கு கனவின் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான். அப்படி ஹிதாயத்தை பெற்றவர்கள் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க அம்பேரியத்துல ரொம்ப திறமைசாலி. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி மக்கால இருக்கும் பொழுது இவருடைய தாய் மேல ரொம்ப பிரியம், தாய் மேல ரொம்ப முஹப்பத். ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே நேரா தன்னுடைய தாயிட்ட போறாங்க, அம்மா நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நீ எனக்கு நான் உன்ட்ட என்ன சொல்றேன்னா, நான் சொர்க்கத்துக்கு போக ஏன் கண்டதில்லை, நீ நரகத்துக்கு போக நான் விரும்ப மாட்டேன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த தாயிட்ட சொல்றாங்க.
தாய் எப்படி சொன்னா ரொம்ப கொடூரமான சிந்தனை உள்ளவள் மட்டும் இல்ல, இஸ்லாத்தின் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப அபரிமிதமான வெறி கொண்டவள். இந்த வார்த்தை தன்னுடைய மகன் கேட்ட உடனே அவளால் தாங்கிக்க முடியல. எவ்வளவு சொல்லி பாக்குறா, அட்வைஸ் பண்ணி பாக்குறா, அவர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கடைசியில் ஒரு கடத்தை என்ன சொல்லிடா அப்படின்னு சொன்னா, இந்த பாரு நீ இஸ்லாத்தை விடல அப்படின்னு சொன்னா, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு மார்க்கத்தை விடலன்னு சொன்னா, நான் இனிமேல் சாப்பிடவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன் அப்படின்றான். சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன் அப்படின்றான். உடனே அதற்கு சாத் இப்னு அபீ வக்காஸ் தாங்க முடியல. பெத்த தாய், தாய் மேல ரொம்ப பிரியம் உங்களுக்கு. ஆனா இந்த தாய் தான் தன்னை ஒரு இருள தள்ளுற மாதிரி கனவு கண்டாங்க. அந்த தாய் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டா அப்படின்ற உடனே நேரம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி யார சொல்லலாம், என்னுடைய தாய் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தாய் உன்னுடைய தாய்க்கு சத்தியத்துக்கு நீ பயந்துராத, நீ அவளுக்கு என்ன பண்ணு, இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இரு, அல்லாஹ் நாடுனா இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், இல்ல அல்லாஹ் நாடுனா அவ அதே பட்டினிலே அதே தாகத்திலே மௌத்தாவும் ஆகலாம். அதனால நீ உன்னுடைய கடமை இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இரு, அல்லாஹ்ட துஆ செஞ்சிட்டே இரு ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பிறாங்க. அத சாத் இப்னு அபீ வக்காஸ் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா அந்த தாய் எப்படின்னா ரொம்ப உறுதியானவ, விடுற மாதிரி இல்ல, நான் செஞ்ச சத்தியத்தை முறிக்கிற மாதிரி இல்ல. பல நாட்களாச்சு பட்டினி கிடக்குறா, தாகம் கிடக்குறா, உண்ணாவிரதம் இருக்கிறா, விடுற மாதிரி இல்ல. அவர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் மீண்டும் தாயிட்ட எவ்வளவு கெஞ்சுறாங்க, சாப்பிடு தண்ணி குடின்னு சொல்லி. அவ கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில பலகீனமாய் உடம்பெல்லாம் நெளிஞ்சு போய் அப்படியே படுக்கையில் விழுந்துடுறான். விழுந்தோட தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றா, மகனே இதே நிலையில மௌத்தா போயிட்டு வச்சுக்க, இதே நிலையில செத்து போயிட்டு சொன்னா இனி காலாகாலத்துக்கும் உன்னை இந்த சமுதாயம் தூற்றும், இந்த சமுதாயம் உன்னை என்ன பண்ணும், பழிக்கும். அவளுக்கு தெரியாது இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய மார்க்கமா வளரும், உலகம் ஃபுல்லா வளரும். இதே குஃப்ரிஸ்தான்ல, இதே மக்காவிலே, குஃப்ர் இருக்கக்கூடிய அந்த மக்காவிலே இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் வெற்றி வாகை சூடுங்கிறதுனா அவளுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. என்ன சொன்னா காலாகாலத்திற்கும் உன்னை உலகம் தூற்றும், அதனால நீ தயவு செஞ்சு இஸ்லாத்தை விட்டுரு, முகமதுடைய மார்க்கத்தை விட்டுரு, இல்லைன்னா நான் இப்படியே செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா. ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. கடைசியில நேரா தன்னுடைய தாயிட்ட சொல்லிடுறாங்க, அம்மா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும், இவ்வளவு காலமா எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், எவ்வளவு அனுபவிச்சதுன்னு தெரியும். அதனால நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ ஒரு முறை அல்ல 100 முறை செத்து, 100 முறை உயிர் ஒடுக்கப்பட்டு, 100 முறை இதுமாதிரி படுக்கையில் கிடந்தாலும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த மார்க்கத்தை விட தயாரா இல்லை அப்படின்றாங்க. இந்த உறுதியான வார்த்தை கேட்ட தாய் ஆடி போயிடுறான். எவ்வளவு பேச்சு பார்த்தா, எவ்வளவு மிரட்டி பார்த்தா, உருட்டி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, மிஞ்சி பார்த்தா, ஒன்னும் ஒத்தோரல. கடைசியில மகனுடைய இந்த உறுதியான வார்த்தை கேட்ட தாய் ஆடி போயிடுறா. நம்ம மகன் மேல எவ்வளவு பாசம் உள்ளவர், இவ்வளவு இப்படி ஒரு உறுதியை சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்கு 100 முறை செத்து, 100 முறை உயிர் ஒடுக்கப்பட்டு, 100 முறை இப்படி பட்டினி கிடந்து படுக்கையில கிடந்தாலும் நான் உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன், என்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்றேன்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த தாய் என்ன பண்றா, சாப்பிட்டுறா, குடிச்சிடறா. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்து குஃப்ர்லயே செத்து போயிடுறா. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாய். இதற்கப்புறம் சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு சகோதரர்களே, இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலாவை புகழ்ந்து இந்த வசனம் இறங்குது. என்ன வசனம் சொன்னா, தாய் தந்தையருக்கு எப்படி பணிவிடை செய்யணுங்கிறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தாய் தந்தையருக்கு எப்படி பணிவிடை செய்யணும், எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற வசனங்களை பூரா சொல்லிட்டே வரும்பொழுது கடைசி அந்த வார்த்தை, இந்த ஆயத்தை இறக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துத்திஹிமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிவிடை பூரா செய்யணும், செய்ய வேண்டிய மரியாதை, முகப்பத்து, அன்பு, அடைக்கலம் எல்லாம் செய்யணும். ஆனால் ஃப இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி, அந்த பெற்றோர் 2 பேரும், தாயோ தகப்பனோ 2 பேரும் எனக்கு இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால், யாருக்கு அல்லாஹ் சொல்றான், எனக்கு இணை வைக்கும்படி, இன் ஜாஹதாக அன் துஷ்ரிக பி, எனக்கு இணை வைக்கும்படி அவர் உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால், மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி அறிவு இல்லையோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால் ஃபலா துத்திஹிமா, அப்படி என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்பட்டோ வழிபட்டு நடக்கக்கூடாது, அவங்க பேச்சு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடக்கணும், பெற்றோர்கள் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய கடமைகளை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்க நமக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் உலகத்திலே படைக்கப்படுவதற்கு 2 காரணங்கள். ஒரு மனுஷன் உலகத்துல மனுஷனா படைக்கப்படுறாங்கன்னா 2 காரணம். ஒன்னு ரப்புல் ஆலமீன், அவன் தான் படைக்கான். இன்னொன்னு அவனுடைய பெற்றோர்கள்.
அப்ப அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் பெற்றோருக்கு வழிபடுவதை பற்றி சொல்றானோ அங்கெல்லாம் தன்னை சேர்த்து சொல்றான். வலா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு வழிபட்டு நடங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு வழிபட்டு நடங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவனுக்கு இணை வைக்காம இருக்கிறது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவங்க வழிபட்டு நடக்கிறது. அந்த பெற்றோர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி சொல்வார்கள் என்றால் அப்படி பெற்றோர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத லில் மக்லூகி ஃபீ மாசியத்தில் காலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே படைப்புகளுக்கு வழிபட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்புகள் யாரு? பெற்றோரும் படைப்புகள் தான். பெற்றோர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சில பேரை பார்க்கலாம், சில வாலி பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ரத் எனக்கு ரொம்ப ஆசை வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆசை, ஆனா எங்க பெற்றோர் வற்புறுத்துறாங்க ஹஜ்ரத், என்ன செய்யறது, அதனால வாங்கிக்கிட்டேன். பெற்றோர் சினிமாவுக்கு போவாதுன்னு சொன்னா அப்ப மீறி போவாரு. ஊர்லாம் சுத்தி நைட்ல லேட்டா வராதுன்னு கேட்டா ஊர் சுத்தி நைட் 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அப்பா அத்தா கேட்பாரு, என்னடா லேட்டு அப்படின்னா போதும், இப்ப என்னட்டீங்க அந்த சத்தம் கூடும். அவர் பாப்பாரு கம்முன்னு அடங்கிடுவாரு. எதுக்கு நம்ம பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், இப்ப என்னன்றீங்க, உங்க வயசுல நீங்க சுத்தா நான் சுத்தினேன், இந்த வார்த்தையை கேட்டா இந்த தாப்பளம் கொடுத்துருவான். எதுக்கு வம்பு, நம்மளே பழைய கதெல்லாம் எடுப்பா போல தெரியுது. சில அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க சுத்தா நீங்க சுத்தி உங்க அத்தாட்ட என்னென்ன அடி வாங்கி இருக்கிறீங்க, என் பிள்ளை அப்படின்ற உடனே பிள்ளைக்கு இன்னும் ரொம்ப தொக்கா போயிடும். அப்ப இதெல்லாம் என்ன பண்றது, பெற்றோருக்கு மாற்றம் பண்றது, பெற்றோருக்கு மாறு செய்யறது. வரதட்சணை வாங்குற விஷயத்துல மட்டும் அத்தா அம்மா பேச்ச கேட்கணும்ல ஹஜ்ரத், அல்லாஹ் ரசூலே சொல்லிருக்காங்க இல்லையா, அதான் அத்தா அம்மா பேச்ச கேட்டுறேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட எடுபடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை பெற்றோரை கட்டுப்படாதீர்கள். அப்ப இந்த வசனம் எப்ப இறங்கிச்சுன்னா, அதுல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் இறங்கிச்சு. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உன்னை இணை வைக்கும்படி ஏவுவார்கள் என்றால், மாறு செய்யும்படி வற்புறுத்துவார்கள் என்றால், ஃபலா துத்தியஹுமா, அந்த விஷயத்தில் அவர்களுக்கு வற்புறுத்த கட்டுப்பட்டு நடக்காதீர்கள். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, அதே நேரத்தில் உலகளாவிய மற்ற விஷயங்களிலே நீங்க அவங்களோட இணைஞ்சே இருங்க. தாய் காஃபிரா இருந்தாலும் கூட, தாப்ப காஃபிரா இருந்தாலும் கூட நீங்க ஒரேடியா வெட்டி முடிச்சுட்டு வந்துடாதீங்க. உலகளாவிய பெற்றோருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை செய்யுங்க. அவங்களை எங்கெங்கெல்லாம் முன்னிறுத்தணுமோ அங்கெல்லாம் முன்னிறுத்துங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் வந்துட்டா அப்ப நீங்க பெற்றோருக்கு வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இறக்கணும். அதற்கு பிறகு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வந்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரொம்ப நெருக்கமா முஹப்பத்தாவும் இருக்கிறாங்க. பத்ர் போர்லயும் கலந்துக்கிறாங்க. பத்ர் போர்ல என்ன நடக்குது அப்படின்னா சகோதரர்களே, அதுல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி ஒருத்தர் யார் அப்படின்னா உமைர், சின்ன வயசு பையன், ஒரு 15-16 வயசு கூட ஆவல. அவர் என்ன பண்றாருன்னா, பத்ர் போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நானும் யா ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பையனா இருக்கிற பண்ணி வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. சின்ன பையனா இருக்கணும் அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு அழுறாரு, கதறி அழுகுறாரு, என்னவோ தான் இலக்காக இழந்துட்ட மாதிரி கதறி அழுகுறாரு. உடனே சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், என் தம்பி ரொம்ப ஆசைப்படுறான், அவனுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க, நான் அவனை அங்கங்கெல்லாம் ஓட விட மாட்டேன், என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். போர்க்காலத்துல அவன் ஆசைப்படுறான் போர்க்காலத்துக்கு வரணும் பார்க்கணும்னு சொல்லி என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். சொல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஒரு எக்ஸிபிஷன் போகணும் அல்லது ஒரு எக்ஸ்கர்ஷன் போகணும் அல்லது ஸ்கூல்ல டூருக்கு போகணும்னா அப்படி கதறி அழுகுறத பார்த்திருக்கோம். பார்க்கறமா இல்லையா? கிளாஸ்ல எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் போல, நான் எக்ஸ்கர்ஷன் போய் ஆகணும், டூர் போய் ஆகணும், வற்புறுத்தி அத்தாமா தொந்தரவு படுத்தி வாங்கிட்டு போற பிள்ளைகளை பார்க்கிறோம். சோலை அன்னைக்குள்ள பிள்ளைங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே விளங்க முடியாத பருவம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, என்ன, எப்படி வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அதையே விளங்க முடியாத பருவம். அந்த பருவத்திலேயே அவங்க எதுக்காண்டி அழுகுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் தங்களோட உயிரை துறப்பதற்காண்டி அழுகுறாரு. அதுல உமைர் ரலியல்லாஹு தஆலா இதை பார்த்தோன்னா அதுல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி நபி யா ரசூலல்லாஹ், தம்பி ரொம்ப ஆசைப்படுறான், நான் அவனை பக்கத்திலே வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க வந்து அனுமதி கொடுங்க அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இலகன கல்வி அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா கதறி அழுவதை பார்த்து ரசூலுல்லாஹி மனசு இலகிடுது. சரி வா அப்படின்றாங்க. சகோதரர்களே, அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்ல சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கூடவே கூட்டிட்டு போறாங்க. அப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி அங்கங்க ஓடிடக்கூடாது, என் பக்கத்திலே நின்று தானே யாரையும் அடிக்கிறோம், யாராவது அடிக்க வந்தா நீ தானே பண்ணும், இப்படி தடுக்கணும், இப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க சகோதரர்களே. ஆனா போய் கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய கண்ணெதிரிலேயே அவங்களுடைய சிறிய தம்பி உமைர் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நல்ல அம்பு எறிவதில் ரொம்ப திறமையான சஹாபியா இருந்ததுனால
அம்பேறிவதில் நான் திறமையான சஹாபியா இருந்ததுனால முதல்ல பதில் போறதா அவங்க என்ன பண்றாங்கன்னா அம்பேறுகின்றார்கள். அதனால அவங்களுக்கு இன்னைக்கு பட்ட பேர் என்ன அப்படின்னா அவ்வளவு மன்றமா பி சஹமின் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாக அம்பேறிந்தவர். அவ்வளவு மன்றமா பி சஹமின் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாக அம்பேறிந்தவர் என்ற பட்ட பெயர் இன்னைக்கு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு முதல்ல பதில் களத்துல அம்பேறிது அம்பு போரை ஆரம்பிச்சு வச்சது அதுல சாத் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் குறைஷிகள் ஓது போருக்கு மறு வருஷம் ஓது போருக்கு வரும் பொழுது நிறைய அம்பு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட அம்பேறிற ஆள்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்பேறிற திறமைசாலி யாரு? சுஹைப் ரலியல்லாஹு தஆலா. சொல்லியிருக்கிறேன் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அம்பேறிகள் ரொம்ப திறமைசாலி. இவங்க சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு இவங்களும் அம்பேறிகள் ரொம்ப திறமைசாலி. இவங்களாம் ரொம்ப திறமையா இருக்கிறதுனால குறைஷிகள் மறு வருஷம் ஓது போருக்கு வரும்பொழுது அம்பேறிகள் ஆளுகளை பூரா கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல அம்பேறியணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்ததுல தான் பின்னால ஓது போர் கலவரம் பெருசா பிரச்சனை ஆகும் பொழுது சஹாபாக்கள் செதறி ஓடும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்க கேடயமா நேரம் சொன்னோம். அவங்களுக்கு பக்கபலமா இருந்தது யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு சொன்னா இவங்களை பத்தி வரலாறுல சொல்லப்படுது ஒரே அம்புல 3 காஃபிர்களை கொலை பண்ணாங்களா ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. ஒரே அம்புல 3 காஃபிர்கள். எப்படி சொன்னா காஃபி எதிரிகள்ட்ட ஒரு அம்பு வருது, இவங்களை நோக்கி வருது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வருது. அப்படி வந்த உடனே நம்ம டக்குனு தங்க கையாலே பிடிச்சாங்க அம்பை. ஏன்னா அம்பு வேகமா வரும் பொழுது அதை பிடிக்கிறது ஒரு பெரிய கலை, அந்த அம்பை பிடிக்கிறது பெரிய கலை. அப்ப அம்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க டக்குனு தங்க கையால பிடிச்சி அந்த அம்பை என்ன பண்றாங்க காஃபிரை நோக்கி அடிக்கிறாங்க. நேராக ஒரு காஃபிரை குத்தா செத்து போயிடுறான். உடனே எதிரிகளுக்கு மேல கோவம் வந்தது. என்னது நாங்க அடிச்ச அம்பு எங்களுக்கு திருப்பி வரலாம் சொல்லி அந்த செத்து போன காஃபிர் உடம்புல இருந்து அந்த அம்பை உருவி என்ன பண்றாங்க இதே அம்பாலே முகமது குழுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அம்பு விடுறான். அது சாத் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் அந்த அம்பை பிடிச்சு என்ன பண்ணாங்க இன்னொரு காஃபிரை நோக்கி அடிச்சாங்க. அவனும் செத்து போயிட்டான். எதிரிகளுக்கு வேகம் தாழ முடியல. என்னடா இது நம்ம 2 தடவை ஒரே அம்பை அடிக்க 2 தடவை நம்மளே திருப்பி அடிச்சாங்க. 3வது தடவை என்ன பண்ணாங்க புடிங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அடிச்சாங்க. அதுல சாத் ரலியல்லாஹு தஆலா 3வது தடவை புடிங்கி என்ன பண்ணாங்க அடிச்சாங்க. அது இன்னொரு காஃபிரை கொலை பண்ணிடுச்சு. காஃபிர்கள் பார்த்தாங்க இனி நம்ம அனுப்ப அது நம்மளே பதமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினான். அப்ப சாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெரிய திறமை என்ன அப்படின்னு சொன்னா ஒரே அம்புல 3 பேரை ஷஹீதாக்குறாங்க. 3 காஃபிர்களை கொன்றாங்க. இத பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இருமியா சாத் ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், அடி சாதே அம்பி எரி அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு தஆலாவை உற்சாகப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா பெரும்பாலும் சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாக உம்மி வ அபி யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குறிப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க யார சொல்லலாம் என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகணும் சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாயின் தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு பயன்படுத்துறது ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். இத சாத் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்துல பெரிய பெருமையா சொல்லுவாங்களா எல்லாருடைய தாய் தகப்பனும் ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தாய் தகப்பன் எனக்கு அர்ப்பணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா உஹது போர்ல ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா பங்கு பெரும் பங்கா இருந்துச்சு. அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி ஆர்வம் மூட்டதுக்காண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி செஞ்சாங்க. ஆனா சகோதரர்களே சாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில மதீனாவுக்கு போன பிறகு கடுமையான வறுமை எந்த அளவுக்கு சொன்னா சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க ஒரு முறை நள்ளிரவுல எழுந்திருச்சு என்னுடைய வறுமை தாங்க முடியல, பசியினால எனக்கு தூக்கமே வரல. சரி நள்ளிரவுல எழுந்து என்ன பண்றாங்க நடுராத்திரில எழுந்து ஒன்று சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சிறுநீர் கழிக்கிறதுக்காண்டி போய் என்ன பண்ண ஒரு ஒதுக்குப்புறமா போய் சிறுநீர் கழிக்க போறேன். இருட்டு ஒன்றும் தெரியல. அப்ப நான் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும் போது பொதுவாகவே சிறுநீர் கழிக்கும் போது அந்த ஒதுக்குப்புறமான இடங்களை போய் சிறுநீர் கழிச்சா அது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். ஏதாவது பிளாஸ்டிக்லயோ பேப்பர்லயோ நம்ம சிறுநீர் கழிச்சோம்னா ஒரு மாதிரி சொன்ன ஒரு மாதிரி அந்த வித்தியாசம் தெரியும்ல, சத்தம் தெரியும். அதை வச்சு அந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது என்னுடைய சிறுநீர் ஏதோ ஒரு பொருள் மேல விழுத மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ ஒரு பொருள் மேல விழுத மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான சத்தமா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி நான் என்னோட இடது கையை வச்சு இப்படி தடவி பார்க்கும் பொழுது அது ஒரு மாதிரி கொலை இருந்துச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒட்டகத்தினுடைய இறைச்சி துண்டு. அது என்னது? ஒட்டகத்தினுடைய இறைச்சி துண்டு. நான் அதுக்கு மேல சிறுநீர் கழிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் யாரத்துக்கு போட்டுக்கிறாங்க, அதுக்கு மேல கழிச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வறுமை எனக்கு எந்த அளவுக்கு ஆட்டி படைச்சதுன்னு சொன்னா நான் அந்த சிறுநீர் பட்ட ஒட்டகத்துடைய இறைச்சி துண்டை கொண்டு வந்து நான் கழுவி அன்றைக்கே ராத்திரி அடுப்பு மூட்டி அதிலே சுட்டு நான் அதை சாப்பிட்டேன். சகோதரர்களே இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கும்.
அதுக்கு மேலே சிறுநீரை கழிச்சிட்டு அதையே கழுவி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி. ஆனால் சாதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியல, ஈரோட தூக்கம் வரல, பசியினால வேற வழி இல்ல, இது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் நினைச்சுக்கிட்டு அந்த இறைச்சியை, ஒட்டகத்தை இறைச்சியை நான் சுத்தம் பண்ணேன், கழுவுனேன், கழுவி அதை கொண்டு வந்து நானே அடுப்பு மூட்டி அதுல சுட்டு சாப்பிட்டேன். அந்த சாப்பாடு, அந்த ஒட்டகத்தின் இறைச்சி எனக்கு 3 நாட்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. 3 நாட்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. ஒண்ணு ஹராம் கிடையாது, நல்லா இங்க விளக்கிறோம். சிறுநீர் பட்ட இது ஹராம்ல ஒண்ணு கிடையாது, கழுவிட்டா சுத்தமாயிடும். நமக்கு பிடிக்கிற அருவருப்பாக அடுத்த பிரச்சனை. இப்போ லெட்ரின்ல ஒரு பொருள் விழுந்துருச்சுங்க, லெட்ரின்ல இதுல பேசிட்டு ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? ஏதாவது சின்ன பொருளாக போனா போய் விட்டுருவோம். ஒரு தங்க மோதிரம் என்ன பண்ணுவாங்க? யாருன்னு சொல்ல மாட்டோம். அப்படிதானே? யாரு கையில எடுத்தையாவது சுத்திக்கிட்டு, பேப்பருக்கு எடுத்தையாவது சுத்திக்கிட்டு, பிளாஸ்டிக்காவது சுத்திக்கிட்டு நைஸா கையை விட்டு எடுத்துருவோம். வெளியே வந்து யார்ட்டையும் சொல்லுவோமா? அது தங்கமாச்சே. ஆனா அதுல சாதர் ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசியினால, பசியின் கொடுமையினால அந்த உணவு ஹராமான உணவு இல்ல, ஹலாலான உணவு. ஆனால் அது நஜீஸ் பட்டதுனால நான் கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதையே சுட்டு சாப்பிட்டேன். அதுல சாதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த அளவுக்கு கடுமையான வறுமை இருந்துச்சு அல்லாஹ்வுடைய பாதையில. அத்தனை வறுமையும் தாங்கிக்கிட்டு தான் அல்லாஹ்வுடைய தீன் தாண்டி பாடுபட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியன் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி உஹிப்புக, வல்லாஹி இன்னி உஹிப்புக, யார சொல்லலாம், நான் அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. உங்களை விருப்பப்படுற உங்க மேல முஹப்பத் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபந்தர் மா தகுல், ஃபந்தர் மா தகுல், என்ன சொல்ற யோசி சொல்லுப்பா, நீ பாரு யாரோட சொல்றாத, என்ன சொல்ற யோசி சொல்லு. ஒண்ணு தப்பான வார்த்தை சொல்லி அந்த சஹாபி, ஒரு தவறான வார்த்தையில மோசமான வார்த்தை சொல்லல, யார சொல்ல அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபந்தர் மா தகுல், என்ன சொல்ற யோசி சொல்லு அப்படின்னாங்க. சஹாபிக்கு ஒண்ணு புரியல, தப்ப வாய் தவிர தப்பாப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அதே வார்த்தை சொன்னாங்க, ஃபந்தர் மா தகுல், என்ன சொல்றாங்க யோசிக்க, நீ பாட்டு அவசரப்பட்டு சொல்லாத, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை யார் நேசிக்கின்றார்களோ, என் மீது யார் முஹப்பத் வைக்கின்றார்களோ, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருவதை போன்று என்னை நேசிக்கக்கூடியவர்களை நோக்கி வறுமை பாய்ந்து வரும். அதை தாங்கி சக்தி இருந்தான்னு பாத்துக்க. சும்மா அவசரப்பட்டு நான் நேசிக்கிறேன் சொல்லாத. என்ன நேசிச்சா உனக்கு வரக்கூடிய அடுத்த கிஃப்ட் என்னது? வறுமை தான் வரும். ஏன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க? இன்னைக்கு நாம சொல்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல மௌலித் ஓதிட்டோம்னா பரக்கத்தை அள்ளிட்டு வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே யார் என் மீது முஹப்பத் வைப்பார்களோ, உண்மையிலே என் மீது யார் முஹப்பத் வைப்பார்களோ அவர்களுக்கு வறுமை வருங்கிறாங்க. நாம நினைக்கிற ரசூலுல்லாஹி பேர்ல முஹப்பத்துங்கிற பேர்ல மௌலித் ஓதிட்டோம்னா பரக்கத்து கொண்டு கொட்டும் அப்படின்றோம். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை நம்புறதா அல்ல மௌலித் சொல்றதை நம்புறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே எங்க மீது வைக்கக்கூடிய முஹப்பத், வைக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசமாக சத்தியமான முஹப்பத்தா இருந்தால் உங்களை நோக்கி பசி வரும், வறுமை வரும். அது எப்படி வரும்? பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வர மாதிரி வருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சஹாபா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அது சாத் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா மக்கால இருக்கும்போது ஒரு நல்லா தான் இருந்தாங்க, ரொம்ப வருமானம் கிடையாது. ஆனா பெருமானார் மீது உள்ள முஹப்பத், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. எப்படிப்பட்ட வறுமை, எப்படிப்பட்ட வறுமை! சிறுநீர் கழித்த தன்னுடைய சிறுநீர் பட்ட அந்த இறைச்சி துண்டியை எடுத்து கழுவி சாப்பிடுற அளவுக்கு வறுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தில் கொண்டு அள்ளி கொட்டினான். அல்லாஹ் வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுப்லனா, யார் நம்முடைய பாதையிலே பாடுபடுகிறார்களோ அவர்களுடைய எல்லா பாதையும் லேசாக்கி விடுவோம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இதெல்லாம், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு எல்லா பாதையிலும் லேசாக்கி நாம் அவர் அறியாபுரத்திலிருந்து கணக்கில்லாம ரிஸ்க் கொடுப்போம். கணக்கில்லாம ரிஸ்க் கொடுப்போம். அது எப்படி கொடுத்தாங்கறத பின்னாடி பார்ப்போம். அது சாதர் ரலியல்லாஹு வாழ்க்கையில அல்லாஹ் அந்த ரிஸ்கை எப்படி கொடுத்தாங்கறத இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில சாதர் ரலியல்லாஹு தஆலா மக்கால இருக்கும் பொழுது கடுமையான வறுமையில இருந்தாங்க. ஆனா பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதர் ரலியல்லாஹு தஆலா கூட சொல்றாங்க, சாதே வலா அகாஃபு அலா சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி சாதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வலா அகாஃபு அலா சஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் மீது நான் பயப்படவில்லை, ஃபித்னத்த சர்ராய், அவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த கஷ்டங்களுடைய குழப்பங்களை பார்த்து நான் பயப்படல. அதான் வறுமை வந்துச்சு, நோய் வந்துச்சு, நொடி வந்துச்சு, பற்றாக்குறை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, பசி வந்துச்சு, பட்டினி வந்துச்சு, இதெல்லாம் பார்த்து நான் பயப்படவில்லை. வலாக்கின் அகாஃபு அலைக்கும் ஃபித்னத்தல் லர்ரா,
அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது உலகத்தின் வாசல்களை திறந்து விட்டால் அப்ப என்ன ஃபித்னா ஏற்படுமோ அதான் நான் பயப்படுறேன். அப்ப என்ன ஃபித்னா ஏற்படுமோ அதான் பயப்படுறேன். இப்ப பசியிலே பட்டினி கிடக்குறாங்க, இந்த ஃபித்னாவை பார்த்து நான் பயப்படல, இந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படல. ஒரு காலம் வரும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உலகத்தின் வாசல்களை திறந்து விட்டு விடுவான். ரோம் நாட்டு மன்னனுடைய வைடூரியங்களும் கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய புதையல்களும் இன்னும் பெரும் பெரும் பாரசீக நாட்டு மன்னர்களுடைய கஜானாக்களும் உங்களுடைய காலையில் கொண்டு கொட்டப்படுமே, அந்த நிலையை பற்றி தான் பயப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து, தன்னிடத்தில் தர்பியத் பெற்ற சஹாபாக்களை பார்த்து இப்படி சொன்னாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ்ல சக்கராத் நேரத்தை சொன்னாங்க, வல்லாஹி லா அகாஃபு அலைக்கும் அன் துஸ்ரிகு பில்லாஹ், நீங்களா எனக்கு பிறகு எங்க அல்லாஹ் இணை வச்சிருக்கீங்களோ நான் பயப்படல, எனக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின் யகாஃபு அலைக்கும் யதனாஃபஸு ஃபித் துன்யா தனாஃபுஸன், ஆனா நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறகு உலகத்துடைய மோகங்களிலும் உலகத்துடைய இன்பங்களிலும் ஒரே அடியாக மூழ்கி எங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுவதை விட்டு விடுவீர்களோ அதை நினைச்சுதான் பயப்படுறேன் அப்படிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அப்ப அவர் சாத் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால் அவங்களுக்கு உலகத்திலே வாசல்களை திறந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல அதர் சாத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கூஃபாவுக்கு அமீரா நியமிச்சு அனுப்புனாங்க. கூஃபா நகருக்கு அதர் சாத் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னர் நியமிச்சு அனுப்புனாங்க. அதற்கு பிறகு அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்திலையும் அவங்க கூஃபாவுக்கு அமீரா இருந்தாங்க. சகோதரர், அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும் பொழுது ஷூரா ஜமாத் என்ற ஒரு 6 பேரை நியமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அடுத்த அமீருல் முஃமினீனை தேர்ந்தெடுக்கணும், அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 6 பேர் கொண்ட ஒரு ஷூரா ஜமாத்தை நியமிச்சு இந்த 6 பேர் சேர்ந்து என்ன முடிவு செய்வீர்களோ அதான் முடிவு அப்படின்னு நிர்ணயிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த 6 பேரில் ஒருவராக சாத் ரலியல்லாஹு தஆலா நியமிச்சாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா 6 பேர்ல ஒருத்தரா நியமிச்சாங்க. நியமிச்சு சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்கள் சாத் இப்னு அபீ வக்காஸை அமீருல் முஃமினீனாக தேர்ந்தெடுப்பீர்களேனால், கலீஃபாவா தேர்ந்தெடுப்பீர்களேனால் அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியமிச்சு மௌத்தா போறாங்க. ஆனா இந்த 6 பேர் சேர்ந்தா யாரை நியமிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நியமிச்சாங்க. இந்த 6 பேர் சேர்ந்துதான் 3வது கலீஃபாவா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு நியமிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அதாவது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தின் சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் யார்? ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ். அஷ்ரத்துல் முபஷ்ஷரீன் கேள்விப்படுறோம்ல, உலகத்திலே சொர்க்கவாதிகள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல அதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒருத்தர். ஏன்னு சொன்னா அந்த 10 பேரை தவிர வேற யாருக்குமே இவர் சொர்க்கவாதிகளை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இவன் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி யாராலும் தீர்மானிக்க முடியாது. அந்த 10 பேருக்கு மட்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னாங்க. அப்படி சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல அதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருத்தர். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஈராக்கின் மீது ஒரு படையெடுப்பு நடக்குது. ஈராக்கின் மீது ஒரு படையெடுப்புக்காண்டி ஒரு பெரிய படையோடு ரெடியாகும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 100 பத்ரி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பத்ரி சஹாபாக்கள் சொன்னா பத்ர் போர்ல கலந்து கொண்ட 100 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பையத் ரிதுவான்ல கலந்து கொண்ட 310க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பையத் ரிதுவான் சொன்னா ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சாங்கல்ல, மறந்து போச்சுங்களா? பல தடவை சொல்லி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்காண்டி வர்றாங்க, அப்ப உம்ரால அவங்க தடுத்துறாங்க. தடுத்தோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மொட்டை அடிச்சுட்டு யாராம் கலையும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உள்ள போய் மக்காவுக்குள்ள போய் பேச போனவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க வதந்தி பரவன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துல கருவேல மரத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, சஹாபாக்களோட பையத் செய்றாங்க. எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி கொண்டே இருப்போம் சொல்லி அந்த பையத்துக்கு பேர் தான் பையத் ரிதுவான். இந்த பையத் ரிதுவானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இதி யுபாயிஊனக தஹத ஷஜரத்தி, நபியே மரத்தடியிலே உங்களிடத்தில் பையத் செய்தார்களே அவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்திருக்கிறான். அந்த பையத் ரிதுவான்ல கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல இருக்கிறாங்க. பத்ரி சஹாபாக்கள் 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபத்ஹே மக்காவினுடைய வெற்றியின் போது கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய பிள்ளைகள், சஹாபாக்களுடைய பிள்ளைமார்கள், அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்க 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு பெரிய படையிலையும் யார அமீரா நிர்ணயிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏகமனதா தீர்மானிச்சாங்க. யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நியமிச்சாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அமீரா நியமிச்சாங்க. நியமிச்சு அனுப்புறாங்க, படையை அனுப்புறாங்க. படை மதீனாவுக்கு வெளியில புறப்படுது. புறப்பட்டோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வரணும் வர்றாங்க. வழி அனுப்புறதுக்காண்டி மதீனா வரணும் வர்றாங்க. வந்த உடனே மதீனாவுக்கு வெளியில நிக்க வச்சு சாத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சாதே இன்னக்க ஹாலு ரசூலில்லாஹ் வ சாஹிபு ரசூலில்லாஹ்,
நீங்க சாதாரண ஆள் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபியும் கூட, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் மாமாவும் கூட. வலா யகுர்ரன்னக அன் கீல அன்னக காலு ரசூலில்லாஹ் வ சாஹிப் ரசூலில்லாஹ். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிங்கிறதுனாலயோ அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வந்து தாய் மாமா அப்படிங்கிறதுனாலயோ மக்கள்லாம் உங்களை வந்து புகழ்றாங்களே, நீங்க வந்து அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்டவர், ரசூலுல்லாஹ்வுடைய தாய் மாமா, இப்படிலாம் உங்களை புகழ்றாங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் வலா யகுர்ரன்னக உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை ஏமாற்றிட வேண்டாம். யாருங்க? சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுல உமர் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, கலீஃபா அட்வைஸ் பண்றாங்க, உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், மக்களிடத்தில் நீதமா இருங்க. எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமம், எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமம். அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் தர்பாருக்கு முன்னால் இவர் உயர்ந்தவர், இந்த தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. அதனால் நீங்களும் எல்லா மக்களையும் சமமாகவே நடத்துங்க. ஆனா போர்க்களத்துல போருக்கு போகும்போது யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தி பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நீண்ட அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அதில் சாது இப்னு அபீ வக்காஸ் தலைமையில போறாங்க. அந்த போர்ல என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, ஈராக்கில இருக்கக்கூடிய மன்னன் அவங்களுடைய பேர் ருஸ்தும். ருஸ்தும் என்ற மன்னன் ஈராக்கில ஆட்சி செய்யறான். அவன் நேரடியா போருக்கு வந்திருக்கிறான். அப்போ படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஈராக்கிய படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த ருஸ்தும் மட்டும் பெரிய வீரன். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு பெரிய படையை வச்சுக்கிட்டு எடுத்து போராடிட்டு இருக்கான். முஸ்லீம்களும் சண்டை போடுறாங்க, எடுத்து பாக்குறாங்க, போர் ஓயிற மாதிரி இல்ல, சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அவன் ருஸ்துமும் பெரிய வீரங்கிறதுனால அவனும் சளைக்கிற மாதிரி இல்ல, எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். முஸ்லீம்களும் சளைக்கிற மாதிரி இல்ல, சண்டை போட்டு இருக்கிறாங்க. கடைசியில எந்த அளவுக்கு சொன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு தளர்வு ஏற்படுது. என்னடா இவன் இதுவரை கூட்டமா நம்ம அடிக்கிற அம்புக்கும் அடிக்கிற வாளுக்கும் செத்து போய்கிட்டு தான் பாதி பேர் ஓடி போயிட்டான். ஆனா இந்த ருஸ்தும் தலைமையில இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இவன் வந்து விடுற மாதிரி தெரியலையே, நம்மளை தாக்கிட ஓயாம தாக்குறானே, அசராம தாக்குறானே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு தளர்வு ஏற்பட்டு போச்சு. அந்த நேரத்துல அதுல சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பண்ணாங்கன்னா அவங்க டக்குன்னு அவங்க ஒரு கமாண்டர் நியமிச்சிருந்தாங்க அந்த குரூப்புக்கு. அந்த கமாண்டர் என்ன பண்ணாங்க, நேரம் அவங்க போய் அவங்க தலைமையில எடுத்துக்கிட்டு அந்த ருஸ்துமை நோக்கி அம்பு எறிஞ்சாங்க. இவர்கள் எரிந்த அம்பு அந்த ருஸ்துமுடைய நெத்தி போடல பட்டு ருஸ்தும் செத்து போயிடுறான். தளபதி செத்த உடனே படைகள் பூரா பயந்து ஓடிடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தா அந்த ஈராக்குடைய படையில. சகோதரர்களே, அந்த ஈராக் படையில, அந்த ஈராக் போரிலே ஹஜ்ரத் சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கிடைத்த கனிமத்து பொருள் மட்டும் எவ்வளவு சொன்னா 30,000 ஊகையா தங்கம் கிடைச்சது அவங்களுக்கு. 30,000 ஊகையா. ஒரு ஊகையாங்கிறது ஏற்கனவே சொல்லிருக்கேன் எத்தனைங்க, கிட்டத்தட்ட 12 பவுன். நீங்க 12 பவுன் சொல்ற பாருங்க, ஒரு ஊகையாங்கிறது இன்னைக்கு கணக்குறதுல 12 பவுன். 30,000 ஊகையா கிடைச்சது யாருக்கு? அதுல சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தனையும் அவங்க மதீனா கொண்டு வந்து அடுத்த நாளே தர்மம் பண்ணாங்க. சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனையும் தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க, அவங்களுடைய கடைசி வஃபாத் நேரத்துல நான் மரணிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில நான் முதலாக கலந்து கொண்ட போர் பத்ர் போர். அது மட்டுமல்ல, பத்ரீன்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் பத்ர் போரிலே அணிந்து கொண்டு போரிட்டேனே, அந்த ஆடையை வச்சுதான் எனக்கு கஃபன் போடணும், ஏன்னு சொன்னா மறுமையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அந்த ஆடையோடு சந்திக்க ஆசைப்படுறேன். அல்லாஹ் சந்திக்கும் பொழுது யா அல்லாஹ் இந்த ஆடை நான் பத்ரின் போது அணிந்திருந்த ஆடை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு அப்படியே கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் சொன்னாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர்களும் ஹஜ்ரத் சாது ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த அட்வைஸ் படி, அந்த வசியத்து படியே அதே ஆடையிலேயே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அடக்கம் பண்ணாங்க. சகோதரர்களே, அந்த சாது ரலியல்லாஹு தஆலா பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு முஸ்தஜாபு துஆ, அதாவது சாது ரலியல்லாஹு தஆலா துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா உடனே அல்லாஹ் கபூல் செய்வானாம். சஹாபாக்கள் ஒரு முக்கியமான சஹாபியா இருந்தாங்க சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சாது ரலியல்லாஹு தஆலாவுக்கு துஆ செஞ்சிருக்காங்க. என்ன தெரியுமா? அல்லாஹு மஸ்தஜிப் இதா தஆக சாத். யா அல்லாஹ், சாது உன்னிடத்தில் துஆ செய்தால் அந்த துஆவை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், சாது உன்னிடத்தில் எப்பொழுது துஆ செஞ்சாலும் நீ அதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சதுனால அந்த துஆவுடைய எஃபெக்ட் அதுல சாது ரலியல்லாஹு தஆலா எப்ப துஆ செஞ்சாலும் உடனே அல்லாஹ் அதை கபூல் செய்வான் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சஹாபி தங்களுடைய வாழ்க்கையில வறுமையையும் எளிமையையும் மேற்கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அத்தனை ஞாபகங்களையும் அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய பங்கிட்டு கடைசியில ஒரு சாதாரணமாக தான் அணிந்திருந்த பத்ர் போரில் அணிந்திருந்த அந்த ஆடையிலேயே கஃனிடப்பட்டு மூத்தாக்கப்பட்டார்கள். அதுல சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாருடைய ஜனாசா மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பக்கீல
அடக்கம் செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தியதாக வரலாறு சொல்லப்பட்டது. சகோதரர்களே, இந்த உத்தம சஹாபாக்களுடைய உன்னதமான வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சஹாபியுடைய வாழ்க்கையிலிருந்துமே, இந்த சஹாபி அந்த சஹாபி இல்ல, எல்லா சஹாபியுடைய வாழ்க்கையிலுமே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், தீனுல் இஸ்லாம் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை உரம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய தியாக மனப்பான்மை. அல்லாமா இக்பால் அவர்கள் அழகான கவிதை சொல்வாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோதா ஹை ஹர் கர்பலே கே பாத். இஸ்லாம் எப்ப ஹயாத் ஆகுது அப்படின்னு சொன்னா பல கர்பலாக்களுக்கு பிறகுதான், கர்பலா மைதானங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. ஆகவே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டிய சகோதரர்களே நம்முடைய கடமை. அதற்கு அடிப்படை தேவை ஒவ்வொரு முஸ்லீமுடைய தியாக மனப்பான்மை. ஆனா இன்னைக்கு நமக்கு அதில் சாதர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சாதர் சொன்னாங்களே, நீங்க வறுமையிலேயே கஷ்டத்திலேயே பட்டினிலேயே பசியிலேயே கிடந்தீங்க, அந்தலாம் நீங்க சகிச்சிட்டீங்க, வெற்றி அடைஞ்சிட்டீங்க. எங்கே அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தினுடைய செல்வங்களை வாரி வழங்கி விட்டால் அப்ப உங்களுக்கு எப்படி சோதிக்கப்படுறீங்களோ அதுல வெற்றி அடைகிறீங்களோ நான் பயப்படுறேன், இல்ல தோல்வி அடைஞ்சீங்களோ பயப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, யாத்தி அலன் நாஸ் ஜமான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பசித்தவர்கள் உணவு தொட்டை நோக்கி பாய்வதை போன்று முஸ்லிம்களை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். எதிரிகள் எல்லா தரப்பிலிருந்து பாய்வார்கள். யார் எதிரி யார் நல்லவனே சொல்ல முடியாது. நேற்று வரை முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பான், இன்னைக்கு பார்த்தா எதிரியா மாறி இருப்பான். பசித்தவர்கள் எப்படி உணவு தொட்டை நோக்கி பாய்ந்து வருவார்களோ அது போன்று எதிரிகள் உங்களை நோக்கி பாய்ந்து வருவார்கள். ஒரு காலம் வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் நஹன அகல்லியத்தின் ஃபி ஹாதா, அந்த காலத்துல நாங்க எப்படி ரொம்ப சிறுபான்மையா இருப்போமோ மைனாரிட்டியா இருப்போமோ, எங்களை கேட்கறதுக்கு ஆளே இருக்காதோ, அதனால எப்படி அடிக்குவாங்களோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளத்திலே புது வெள்ளத்திலே ஆற்றிலே புது வெள்ளம் வரும் பொழுது அது எப்படி நல்ல நொங்கு நுரையுமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருமோ, புது வெள்ளத்திலே வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். புது வெள்ளத்திலே பாய்ந்து வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். நீங்க சிறுபான்மை மைனாரிட்டி ஆள் கம்மி எண்ணிக்கை கம்மி அப்படிலாம் இல்லை. உலகளாவிய அளவிலே நீங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பீர்கள், மிகப்பெரிய பலத்தோடு இருப்பீர்கள். அப்புறம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை அடிக்கிறாங்க? நல்ல நாங்க பலமா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அடிச்சா மத்தவங்க கேட்க மாட்டாங்களா? ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா குண்டு போட்ட உடனே சவுதி கேட்காதா, ஈராக் கேட்காதா, பாகிஸ்தான் கேட்காதா, பங்களாதேஷ் கேட்காதா? சஹாபாக்கள் அந்த ஆதங்கத்தில் கேட்கறாங்க, நாங்க எல்லாம் பலமா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படி இருக்கிறோம்? எங்களை அடிச்சவங்க ஒருத்தர் அடிச்சவங்க ஒருத்தர் கேட்க வேண்டியதானே, ஏன்பா அடிச்சது கேட்க வேண்டியதானே, அடிச்சவனை எடுத்து நோக்கி பதவி எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு ஃபீ குலூபிஹிம் ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைந்து விடும், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைந்து விடும். எழுத்து கேட்கணுங்கிற எண்ணமே வராது. யார் அடிப்படைச்சதா நமக்கு என்ன, நாம நம்ம பொழப்புங்கிற எண்ணம் தான் உலகத்துல ஒவ்வொரு முஸ்லீமுக்கு வரும். ஏன்னு சொன்னா யதுகுலு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைஞ்சு விடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் வஹன்னா என்ன, அது என்ன பெரிய முசீபத் அது வஹன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகமும் மரணத்தின் மீது உள்ள வெறுப்பும் தான் உங்களுடைய உள்ளங்களில் நுழைந்து விடும். உலகத்திலே மோகம் உள்ளத்தில் நுழைஞ்சிருச்சுன்னா, மரணத்தின் மீது வெறுப்பு உங்க உள்ளத்தில் நுழைஞ்சிருச்சுன்னா, உலகத்தில் எந்த மூலையில எந்த முஸ்லீம்கள் எப்படி தாக்கப்பட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான உணர்வு வராது. என்ன ரெண்டு சொட்டு கண்ணீர் எடுப்பீங்க, அழுவீங்க, ஏதாவது நிவாரணம் வசூல் பண்ணி அவங்க கொடுக்கலாமான்னு யோசிப்பீங்க, பணம் வசூல் பண்ணி கொடுக்கலாமான்னு யோசிப்பீங்க. ஏன்னு சொன்னா உங்களுடைய உள்ளங்களிலே பணத்திலே மோகமும் உலகத்திலே மோகமும் மரணத்திலே வெறுப்பு நுழைந்து விட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய உள்ளங்களிலே வகன் நுழையாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி நுழைந்திருந்தால் அந்த வகனை அல்லாஹ் அப்புறப்படுத்தி உலகத்தின் எந்த மூலையில் என்று சகோதரன் நம்முடைய இஸ்லாமிய சகோதரன் பாதிக்கப்பட்டாலோ அது நமக்கு ஏற்பட்ட பாதிப்பாக நினைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.